5000 10,000 பேர் பங்கேற்கும் கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்து 1008 நிபந்தனைகளை விதிக்கும் காவல்துறை அதிகாரிகள் சுமார் 1,30,000 பேர் பங்கேற்கும் கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்துள்ளனர் என்றால் நம்ப முடிகிறதா? நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அது திமுகவின் இளைஞரணி சார்பில் நடக்கும் கூட்டம். அதன் செயலாளர் யார்? ஸ்டாலினின் அருமை புதல்வன். மருத்துவமனை, கோவில்கள், பள்ளிகள் என எதையும் பார்க்காமல் தனது ஒரே ஆசைக்காக மக்கள் வரிப்பணம் பல கோடிகளை செலவு செய்து கார் ரேஸ் நடத்திய சாதனையாளர். சேகர் பாபுவையே தன் காலில் விழ வைத்தவர். சமூக வலைதளத்தில் ஆபாச புகைப்படங்களை பகிர்ந்து சிலாகிக்கும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர். அவரது தலைமையில் நடக்கும் கூட்டத்திற்கு அனுமதி அளிக்காமல் இருந்துவிட முடியுமா என நீங்கள் நினைப்பது சரிதான். இந்த கூட்டத்திற்கு எப்போது அனுமதி கேட்கப்பட்டது? எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது? யார் அனுமதி கொடுத்தது? என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது என பல கேள்விகளை எழுப்பியுள்ளனர் இணையவாசிகள். கரூர் சம்பவத்திற்கு பின் அரசியல் கட்சிகளின் கூட்டம் மற்றும் பிரச்சாரங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியும் இன்னமும் இறுதி செய்யாமல் இழுத்தடித்து வருகிறது ஸ்டாலினின் திமுக அரசு. எதிர்க்கட்சிகளை ஒடுக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வரும் திமுக அரசு தங்களது கட்சி நிகழ்ச்சிகளை மட்டும் தங்கள் விருப்பம் போல நடத்தி வருகிறது. ஜனநாயகத்தை முற்றிலும் அழித்தொழித்து முழுவதும் காட்டாட்சி நடத்தி கொண்டு இருக்கிறது என கொந்தளிக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள். ஆளும் அதிகார மமதையில், ஆணவத்தின் உச்சத்தில், அதிகார துஷ்பிரயோகத்தில் திளைக்கும் இந்த அரசு நீடிக்க முடியாது. இதற்கெல்லாம் சரியான பதிலையும் தண்டனையையும் வரும் தேர்தலில் வழங்க காத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதற்கு அப்பாவும் மகனும் தயாராக இருங்கள்.